வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ யாராச்சும் வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குன்றது உண்மையான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்குன்றதை பார்த்துட்டிங்கன்னா அதை வச்சு வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி செவ்வாய் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மகரத்துக்கு போய் உச்சமாக இருக்கிற ஒரு காலகட்டம். பட் இருந்தாலும் அவர் வந்து உத்திரட்டாம் நட்சத்திரத்தில் போகிறாங்க. ஸோ உத்திராடம் நட்சத்திரத்தில் போகும்போது சூரியன் நட்சத்திரமாக இருந்து அது வந்து அந்த போகின்ற ஒரு காலகட்டம். அங்கேயே வந்து சூரியனும் இருக்கணும், கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க, கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள், மாமியார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து அதீதமான ஒரு எமோஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்போது, அதீதமான ஒரு கோபம் இருக்குன்னா ஒன்று மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு எமோட் ஆகிறோம்னா அந்த இடத்த விட்டு முதல்ல அங்கேருந்து கலண்டுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நமக்கு சூடு கிளம்புது, ஒரு எமோஷன் ஆகுதுன்னும் போது அந்த இடத்த விட்டு போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து உட்காந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது, மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் இது மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் எந்த வித ஒரு ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2 மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிறார். ஸோ 1, 2, 7, 9 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வெளிநாடு பயணங்கள், சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள், கணவன் மனைவி உறவோட ஒரு சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் போகிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தை தான் போவார். ஸோ உத்திராடத்தில் போகும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது, கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் சில பேருக்கு வந்து பிரயாணங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரம் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், இது மேஜராக நடக்கும். மற்றவங்களும் இதை பற்றி கவலை கிடையாதுங்க. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதி புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகின்ற ஒரு காலகட்டம். அதுவும் 10ல் போகும்போது 3, 6 மற்றும் 10 வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து மாமியார் வீட்டு சைட்லேருந்து கொஞ்சம் வேலைகள் அதிகமாக வாங்குவாங்க. கொஞ்சம் அங்கே போய் கொஞ்சம் மாப்பிள்ளை பார்த்துங்கிற மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில வாக்குவாதங்களும் வரலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். யாராச்சும் உடம்பு முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது மாமியார் வீட்டு சைடில் எங்கேயோ தாய் மாமன் உறவுகளில் சின்னதாக வந்து உடல் நலம் குறைவு ஏற்பட்டு அது கொஞ்சம் நீங்கள் அலையரமான சுச்சுவேஷன் சில பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். ஸோ தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து மேஜராக வந்து தாயார் தான் எஃபெக்ட் பண்ணுவாங்க. இல்லாத வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ இது யாருக்கு நடக்கும்? மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கலாம், மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் எந்த வித கவலையும் கிடையாதுங்க. ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு 9, 10, 11 இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நகர்றார். ஸோ இது வந்து ஒரு நல்ல காலகட்டம் தான், ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. இதில் வந்து நல்ல சிறப்பான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள், நிறைய ஒரு அலைச்சல்கள்லாம் தொழில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் வந்து ஒரு இன்ப சுற்றுலா, அதாவது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் வந்து நார்மலாக தாங்க இருக்கும். 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவிட்டத்தில் போகின்ற ஒரு காலகட்டம். ஸோ அவிட்டம் போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைகளோட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எமோட் ஆகி கொஞ்சம் டென்ஷனாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா என்றைக்குமே இந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இருந்தாலே அந்த எமோஷன்ஸு, ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து சூடாக பேசுவீங்க, தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து ஏதாச்சும் எமோஷனாக பேசி அந்த பிஸ்னஸ் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதியுடைய சாரம். ஸோ 1, 8, 10 ஸோ மட்டும் 5 போது அதீதமாக தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் யாருக்கெல்லாம் இது நடக்கணும் போது, மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க.
6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ 10ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்ட இடங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. ஸோ வெளிநாடு போகலாம், இல்லை உள்ளூர்லேயே வந்து நிறைய அலைச்சல் இருக்கலாம், உள்ளூர் பிரயாணங்கள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து லாபம் கிடைக்குமானா நல்ல லாபங்கள் கிடைக்கும். சில பேர் ரியல் எஸ்டேட் துறையிலலாம் வந்து ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன், கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வீடு வாங்குதல், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அது வந்து லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சிறப்பான விஷயம் தான். வேலை விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணங்கள் இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்றது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி யந்திரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அதுவும் சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு மாற்றங்கள். ஸோ கணவன் மனைவி நல்ல உறவுகள், நல்ல சந்தோஷம், குதூகலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் உத்திராட நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து பெரிய ஒரு பாதிப்பை தராது. ஸோ நல்ல ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம், கணவன் மனைவியோடையும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் நல்லாவே இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த நடக்கலாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்லா நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாராவது வெளிநாடு சார்ந்தவரில் இருக்கும்போது அவங்களுக்கு அது பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம் தான். 8ஆம் அதிபதினா செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் போகின்ற ஒரு காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது ராங் ஸ்டெப் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இது யாருக்கு நடக்கும்? மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் நடக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலையே பட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து குரு சுக்கிரனுங்கிற ஒரு காலகட்டத்தில் போகும்போது திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்கள்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து கணவன் மனைவி சேர்ந்துக்கிட்டு அப்பாவுடைய வந்து கொஞ்சம் சுற்றுப்பயணம் போகிறது, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து ஒரு வெளியில் வந்து எங்கேனாச்சும் வந்து வெளியூர் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது மேஷ லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ கணவன் மனைவியோட வந்து ஒரு வெளியில் போகிறது, ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம் நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெருத்த லாபங்களை கண்டிப்பாக தொழில் ரீதியான விஷயம் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும்? மேஷ லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி 11ல் உள்ள சனி ராகுடைய சாரத்தில் இருந்தாலும் நிறைய லாபங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அதீதமான ஒரு ஆசைகள், ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செலவுகளை அதிகம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இது மாதிரி செலவு பண்ணிட்டோமேங்கிற ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி லாபங்கள் வருமானா கண்டிப்பாக ஒரு பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதி ராகு. 12ல் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ யாருக்கெல்லாம் வந்து வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், கொஞ்சம் வந்து வெளியூர் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கோம், வெளியூர் வந்து மாற்றம் கேட்டிருந்தோம்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கிடைக்காதவங்களும் சில பேருக்கு வந்து மாற்றங்கள் வரும், செஷனாச்சும் மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 3, 6, 9, 12, 10, 12 கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயம், கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வேலையாட்களால் வந்து சின்ன ஒரு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் வேலையாட்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க. மற்றபடி பிஸ்னஸ் சம்மந்தமான லோன்கள் யார் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் எல்லாருக்குமே பலிக்குமா, வேலை செய்யுமா அப்படிங்கிறத வந்து நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான். ஏன்னா நிறைய ஜோதிட நபர்கள் அவங்க சர்வே ஆகிறதே வந்து பரிகாரத்தை வச்சு தான். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு குறை சொல்ல விரும்பல, அது அவங்க லைஃப், ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் யாருக்கு பலிக்கும், யாருக்கு பலிக்காது, மேஜராக வந்து எங்கே பலிக்காதுன்றதை சொல்லிடுவோம். ஸோ பலிக்காதுன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் பரிகாரம் செய்கின்ற ஒரு கிரகம் ஒரு 7ஆம் இடம்னும்போது திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது அந்த 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. அது வந்து எந்த வித மாற்றமும். அதே மாதிரி வந்து அந்த 7ஆம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்துலேயோ செவ்வாயோ கூடவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. ஸோ
ஸோ அதனால் வந்து அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியோட தொடர்போ 8ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துலேயோ வந்து ஒரு கிரகம் இருந்து அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அதில் வந்து என்ன ஆகும்னா இன்னும் கான்ட்ரவர்சி வந்து அதிகப்படுத்தி விட்ருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரொவிஷன் கடையில் போய்ட்டு தோரம்பருப்பு 1 கிலோ உளுத்தம்பருப்பு 1 கிலோ லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுருவாங்க. பட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடுவாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுவாங்க. அந்த பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது, ஏடாவிடமாக மாட்டிக்கிறது, இதெல்லாமே வந்து எதனால் நடக்குதுன்னா, ஒன்று இவங்க பரிகாரம் பண்ணுற அந்த நாள் இவங்களுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமோ இல்லை செவ்வாயோடைய காலபுருஷன் 8ஆம் அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துலேயே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பலிக்காது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை தேவையில்லாத ஒன்றை பண்ணி நம்மளே விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களது 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி உடைய நட்சத்திரங்கள் வர அன்றைக்கி பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி கூடி உங்களுடைய பரிகாரங்கள் பண்ணுற கிரகம் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மை. அதோடு சேர்ந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பரிகாரத்துக்கு உகந்து வரவே வராது. ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியாக வந்து அது வந்து செவ்வாயோட கூடி இருக்கிற ஒரு கிரகத்துக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா, இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட ஒரு 2-3 பேர்கிட்ட கொஞ்சம் விசாரித்து பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதோ அவர் சொல்லிட்டாரு அவர் இவருன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பிரச்சனை நமக்கு தான். ஸோ அதனால் வந்து தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை பார்த்து அதுக்கான பரிகாரம். ஏன்னா வந்து இப்போலாம் வந்து பரிகாரம் ரேட்டில் வந்து 20,000 30,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அதில் இது பெரிய உடன்பாடு இல்லை. அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள். ஏன்னா அது காசு கொடுத்து பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிட்டு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.